நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. 9/9/1996. 9/9/1996. AM. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6:38 திங்கட்கிழமை. 6:38 AM அம்மா. ஆமாங்க, AM திங்கட்கிழமை. பிறந்த இடம்? கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா? ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? கல்யாணத்துக்காக கேட்கணும். ஏம்மா, கடகராசி பூச நட்சத்திரம்னு சொல்றீங்க. இதுல வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 4 நிமிஷத்துல லக்னம் மாறுது. 4 நிமிஷத்துல லக்னம் மாறுதுமா. 4 நிமிஷத்துல லக்னம் மாறுது. கன்னியா லக்னமாக கூட இருக்கலாம். கன்னியா லக்னமாக இருக்குது. கன்னியா லக்னமாக இருந்தால் இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும். எப்போவுமே 7ஆம் இடம் 8ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் ராகு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல. இப்போ 4 நிமிஷத்தில் லக்னம் மாறுறதுனால கன்னியா லக்னமாக இருந்தால் ஒரு பலன் தான். சரி, ஆயினும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி கேது, லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் அதிபதியோட ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வான்றது 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆக முடியாத ஒரு சூழல். 30 வயசு வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாண அமைப்பு என்னம்மா? ஏம்மா, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க. ஸ்பீக்கர் ஃபோனில் பேசாதீங்க, ஹெட்ஃபோனில் பேசாதீங்க. நீங்கள் ஏதோ ஸ்பீக்கர் ஃபோனில் பேசுகிறீங்க. ஏன் ஸ்பீக்கர் ஃபோனில் பேசுகிறீங்க? இது லைவ்மா. இது நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும்னா ஃபோன்லேயே கேட்டு போயிடலாமே, எங்கள் யூடியூப்லேயே கேட்டு போயிடலாமே. என்னம்மா கேட்குறீங்க? கல்யாண அமைப்புகள் இந்த பாருங்கம்மா, இந்த பெண்ணுக்கு 4 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. இதில் 4 நிமிஷம் கழித்து கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தா கேது திசை குருபுக்தியில் 2027 ஜூலைக்கு பிறகு நடக்கும். அப்போ கூட 1 வருஷம் ஆகும். அதே நேரத்தில் சனி தான் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர். சனி 8ல் மறைஞ்சாலும் அவரே சனி புக்தி பிற்பகுதியில் கொடுப்பார். கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற சூட்சுமவலு ஆட்சி பெற்ற குருவோட வீட்டில் இருக்கிறனால சிம்ம லக்னத்தில் உண்மையிலே நீங்கள் கொடுத்த நேரம் கரெக்டாக இருந்ததுன்னா 2028 பிற்பகுதியில் 2028 தல தீபாவளி இவளுக்கு. எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் தாமதமாகுது. புரியுதாமா நான் சொல்றது? நிமிஷம் 6:38 யாருமா டாக்டர் கொடுத்தாங்களா? டாக்டர் தானே டாக்டர் தானே கொடுத்தாங்க. இதை நான் சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. எந்த டாக்டரும் வந்து கரெக்டான நேரம் கொடுக்கறதில்ல. டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த நேரம் கரெக்டானு கேட்டிங்கன்னா அவர் கோவப்படுவார். அதனால் இதில் என்னென்னா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறத வச்சு உங்கள் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸு. இந்த இடத்துல இன்னும் ஒன்றும் சொல்லுவேன். இந்த பொண்ணு எங்கே இருக்காங்க அதுவும் உங்கள் கணக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பொண்ணோட கல்யாணத்தை வச்சு தாம்மா லக்னத்தையே உறுதிப்படுத்தணும். 4 நிமிஷத்தில் லக்னம் மாறுறதுலாம் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு சொல்ல முடியாதுமா. குருபக்தியில் கல்யாணம் ஆகி 2027 கல்யாணம் ஆச்சுன்னா இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து கன்னியா லக்னம், அல்லது சனி புக்தியில் கல்யாணம் ஆச்சுன்னா சிம்ம லக்னம். நான் சொன்ன பலன்கள் அப்படியே நடக்கும். 1 வருஷத்திற்கு திருமணம் தாமதமாக இருக்குது. 2027 ஜூலைக்கு பிறகு அமையும். 2028 இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். இப்படித்தாம்மா பலன் சொல்ல முடியும் லக்ன சந்தியில் இருக்கின்ற கிரகங்களுக்கு. ஆனால் உறுதியாக திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றியம்மா. வணக்கம் குருஜி. நேரம்